செடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீட்டுல இருக்கிறத வச்சு இந்த செடிகளை வளர்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிச்சன்ல இருக்கிற வெந்தயத்தை ஊற வச்சு மண்ணில் தூவி விடுங்க. 13 நாள் அறுவடை பண்ணிடலாம். அடுத்து வீட்டுல இருக்கிற சின்ன வெங்காயத்தை எடுத்து மண்ணில் ஊனுங்க. 1 மாசம் கழிச்சு அந்த தாளை கிரேவிக்கு கொத்தமல்லி தலைக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணுங்க. டிஃப்ரெண்ட் பிளேவரா நல்லா இருக்கும். இதுக்கு கிச்சன் வேஸ்ட் வாட்டர் ஊத்துங்க. அடுத்து தண்ணி மட்டும்தான் ஊத்த முடியுங்கிறவங்களுக்கு ஆலுவேரா க்ரோ பண்ணலாம். என்னுடைய ஃபர்ஸ்ட் பிளான்ட் ஆலுவேரா தான். உங்க ஃபர்ஸ்ட் பிளான்ட் எதுன்னு செடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீட்டுல இருக்கிறத வச்சு இந்த செடிகளை வளர்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிச்சன்ல இருக்கிற வெந்தயத்தை ஊற வச்சு மண்ணில் தூவி விடுங்க. 13 நாள் அறுவடை பண்ணிடலாம். அடுத்து வீட்டுல இருக்கிற சின்ன வெங்காயத்தை எடுத்து மண்ணில் ஊனுங்க. 1 மாசம் கழிச்சு அந்த தாளை கிரேவிக்கு கொத்தமல்லி தலைக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணுங்க. டிஃப்ரெண்ட் பிளேவரா நல்லா இருக்கும். இதுக்கு கிச்சன் வேஸ்ட் வாட்டர் ஊத்துங்க. அடுத்து தண்ணி மட்டும்தான் ஊத்த முடியுங்கிறவங்களுக்கு ஆலுவேரா க்ரோ பண்ணலாம். என்னுடைய ஃபர்ஸ்ட் பிளான்ட் ஆலுவேரா தான். உங்க ஃபர்ஸ்ட் பிளான்ட் எதுன்னு செடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீட்டுல இருக்கிறத வச்சு இந்த செடிகளை வளர்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிச்சன்ல இருக்கிற வெந்தயத்தை ஊற வச்சு மண்ணில் தூவி விடுங்க. 13 நாள் அறுவடை பண்ணிடலாம். அடுத்து வீட்டுல இருக்கிற சின்ன வெங்காயத்தை எடுத்து மண்ணில் ஊனுங்க. 1 மாசம் கழிச்சு அந்த